பார்த்தீங்கன்னா 3 பர்னர் ஸ்டவ்வோட புதுசான அடுப்புன்னு வாங்கியிருக்கோம். பார்த்து சரியா. இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தெரியலையோ, இந்த இடத்துல சிம்மில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஆன் எது ஆஃப் எதுங்கிறது. அது ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து படுத்து வைக்க போகிறோம், பால் காய்ச்ச போகிறோம். ஓகே, ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? எவ்வளவு? 4500 வருது. 3 பர்னர் ஸ்டவ். ஓகே, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கோட்டிங்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹீட் யூட்டன்சில்ஸு எல்லாமே எப்படி யூஸ் பண்ணலாம் அதோட இதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பற்ற வச்சாச்சு. ஓகே, கிளாஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஓகே, ஸ்டைலிஷ் பிளாக் கலரில் தான் இருக்குமா, வேறு எது கலர் கிடையாதா? ஓகே, அதுக்கு பூஜைலாம் போட்டிருக்காங்க. ஓகே, அப்படி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் பூஜை போட்டாச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது ஓப்பனில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஓப்பனில் வச்சிடக்கூடாதுண்ணே. ஏன்னா தேவையில்லாமல் கேஸ் வெளியே வெளிக்காகும்ல. கரெக்டு தானே? எல்லாம் அதை கேட்டுக்கிறேன் சரியா. ஓகே, வந்து இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகும் பாயில் ஆகுதுக்கு? என்னது சூடாவதுக்கு நேரம் எவ்வளவு? சர்ஃபேஸ் ஃபினிஷு இந்த எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டு எட்ஜாக வந்து கொடுத்துருக்காங்க. எதாவது உரசி இழுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கர்வ்டு எட்ஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மாதிரி இல்லை நம்ம பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா தகரம் மாதிரிலாம் இருந்தது, ஷார்ப்பாக இருந்தது இல்லை? அப்படியா? அது மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக. அது என்னது? ஓ, பெரிய பாத்திரங்கள் வந்து வைக்கிறதுக்குண்ணே அதானே? ஓ, பெரிய பாத்திரம் அதை ஆடாமல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வந்து இது வந்து வச்சுருக்கேன். ஓ, அதை வச்சு தான் மேலே வைக்கணுமோ? ஓ, பெரிய பாத்திரத்தை வந்து நின்றுக்கிடும். சரி.